வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவையில் மாற்றம் வேண்டும், எல்ஏ குணவன்ச தேரர் கோரிக்கை. ஜனவரி 15 வரை மழை தொடரும். அனுர அரசாங்கம் மீது தமிழருக்கு நம்பிக்கை, ஆஸ்திரேலிய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் எடுத்துரைப்பு. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு சட்டமானால் ஜனநாயகம் அழியும், ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. எம்பிக்கள் ஓய்வூதியம் ரத்து செய்யும் சட்ட மூலம் 6 வாரங்களில் நிறைவேற்றம். தரமாறு ஆங்கில புத்தக சர்ச்சை, குற்றவாளி கைதாகாமை ஏன், நளின் பண்டார கேள்வி. தமிழர்களுக்கு சமஷ்டி வழங்க நோர்வே அழுத்தம் தர வேண்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து. புதிய அரசமைப்பு தொடர்பான முன்னைய வரைவுகள் பரிசீலிப்பு, அதன் பின்னரே அடிப்படை எண்ணக்கரு பத்திரம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பு என்கிறார் நீதி அமைச்சர். தொடர்வன விரிவான செய்திகள். புதிய அரசமைப்பை தயாரிப்பதற்காக இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் ஏனைய அரசமைப்பு சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அதன் அடிப்படை எண்ணக்கரு பத்திரம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். புதிய அரசமைப்பு ஒன்றை கொண்டு வராமல் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை ஒழிக்க இயலாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் முறைமை மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் பற்றி அவரிடம் வினாவிய போது இதனை தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை ஒழித்து நாடாளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற அரசு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம். மாகாண சபை தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை ஆளும் தரப்புக்கு கிடையாது. 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் விதிகளால் தடைப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான தொடக்க கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த தெரிவுக்குழு சபாநாயகரால் வெகு விரைவில் நியமிக்கப்படும். தெரிவுக்குழுவின் அறிக்கை 3 மாத காலத்துக்குள் கிடைக்க வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் சட்ட சிக்கல் தொடர்பில் ஆராயப்படும். நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசமைப்பு ஒன்றை தயாரிப்போம் என்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியில் எவ்வித மாற்றமும் இல்லை. புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்கான தொடக்கக்கட்ட பணிகளை இந்த மாதத்துக்குள் தொடங்குவதற்கு உத்தேசித்துள்ளோம். நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை ஒழித்து நாடாளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்று அதிகாரங்களற்ற அரசு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகள் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் போது முன்னெடுக்கப்படும். புதிய அரசமைப்பு ஒன்றை கொண்டு வராமல் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை ஒழிக்க இயலாது. இந்த முறையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன. நாட்டின் முதன்மை பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் அதேவேளை நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையை ஒழிப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான குறிப்பிட்ட கால எல்லை எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அழுத்தங்களை நோர்வே பிரயோகிக்க வேண்டும் எனவும், குறைந்தபட்சம் சமஷ்டி தீர்வு என்பது நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல என்ற நிலைப்பாட்டை ஏனும் நோர்வே வெளிப்படுத்த வேண்டும். அந்த நாட்டு அயலுறவுத்துறை அமைச்சின் உயர்மட்ட பிரதிநிதியிடம் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர். கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இம்மாத தொடக்கம் முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கு பலதரப்பட்ட சந்திப்புகளை நடாத்தி வருகின்றனர். அதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தலைமையில் அதன் செயலாளர் கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் சுரேஷ், உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுகாஸ், கொள்கை பரப்பு செயலாளர் காண்டீபன் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் நோர்வே வெளிவிவகார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரியை சந்தித்து உள்நாட்டில் தமிழர்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சினைகள் மற்றும் தீர்வு எதிர்பார்க்கை குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர். இதன்போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை ஒற்றை ஆட்சிக்குள் முடக்கும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி மற்றும் தமது சமஷ்டி தீர்வுக்கான கோரிக்கை என்பன தொடர்பில் நோர்வே வெளிவிவகார அமைச்சின் அதிகாரியிடம் விரிவாக விளக்கம் அளித்தனர். அதனை செவிமடுத்த அதிகாரி தீர்வு விடயத்தில் தாம் நடுநிலையான போக்கையே கடைபிடிப்பதாக பதிலளித்தார். இது இவ்வாறிருக்க கஜேந்திரகுமார் மீண்டும் நாடு திரும்பியுள்ள போதிலும்
கட்சியின் ஏனைய பிரதிநிதிகள் எதிர்வரும் தினங்களில் பெல்ஜியம், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் இவ்வாறான உயர்மட்ட மற்றும் மக்கள் சந்திப்புகளை நடாத்த உள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளடங்கலாக தடை செய்யப்பட்ட 16 அமைப்புகள் மற்றும் 206 தனிநபர்களின் பெயர் விவரங்களை குறிப்பிட்டு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வேஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தாவினால் புதுப்பிக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1968 ஆண்டின் 45ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாத செயற்பாடுகளுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புகளை பேணி வரும் மற்றும் அவற்றை தூண்டும் வகையில் இயங்கி வரும் அமைப்புகளை தடை செய்து இலங்கை அரசாங்கங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்துகளை வெளியிட்டு வருகின்றன. அவ்வாறு தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளின் பெயர்கள் தொடர்ந்து உள்ளடக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஆளும் தரப்பினால் ஜனவரி 6 வெளியிடப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தலில் தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலகத் தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலகத் தமிழர் நிவாரண நிதியம் தலைமையக குழு, கனடிய தமிழ் தேசிய அவை, தமிழர் இளைஞர் அமைப்பு மற்றும் சேவ் பேர்ல்ஸ் ஆகிய தமிழ் இயக்கங்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பெயர்களும் தேசிய தௌதிக் ஜமாத், ஜமாதே மிலாதே இப்ராஹிம், விலையாத் அஸ்யாலானி, டுல் ஆதர் அத்தபியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சூப்பர் முஸ்லிம் ஆகிய இஸ்லாமிய அமைப்புகளின் பெயர்களும் உள்ளடங்கியுள்ளன. ஆளும் தரப்பின் தடை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலம் இவ்வமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் சார்ந்த செயற்பாடுகள், நிதியங்கள் மற்றும் சொத்துக்கள் என்பன நாட்டுக்குள் முடக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை விரைவான மீட்சிக்கான சரியான பாதையில் உள்ளது என்றும் அந்த நோக்கத்துக்காக சீன அரசாங்கம் அதன் முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி குறிப்பிட்டார் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு நேற்று ஒரு குறுகிய பயணமாக வருகை தந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் விஜித கேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வாங்ஜியை வரவேற்று டித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட அவசர அனர்த்த நிவாரணத்துக்காக சீன அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். வர்த்தகம் மற்றும் முதலீடு, மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக டித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கையின் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்த விவாதத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட வீதிகள், ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை மறுசீரமைப்பது உள்ளிட்ட உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் சீன அரசாங்கத்தின் உதவியை கோரியுள்ளோம். அந்த கோரிக்கையில் தான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதாக அமைச்சர் வாங்ஜி உறுதியளித்தார். இலங்கை விரைவான மீட்சிக்கான சரியான பாதையில் உள்ளது என்றும் அந்த நோக்கத்துக்காக சீன அரசாங்கம் அதன் முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் என பதிவிட்டுள்ளார். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது. மத்திய, மேல் சப்ரகமுவா, ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கு எதிர்வரும் 15-2026 வரை மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான வானிலையை ஏற்படுத்துகின்றன. இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அடுத்த 6 வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அரசியலை லாபமீட்டும் தொழிலாக பயன்படுத்துவதை தடுப்பதும் பொதுச்சேவையில் நேர்மையை ஊக்குவிப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அத்துடன் கொழும்பில் உள்ள 4 அமைச்சுகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் இனி நீதித்துறை சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறைத்து மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு சட்டமானால் நாட்டில் ஜனநாயகம் இல்லாதொழியும் இந்த சட்டவரைவை நீக்க கோரி மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் அஸ்கிரிய பீட மகாநாயக்க தேரரிடம் கோரியுள்ளார். எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கண்டி அஸ்கிரிய பீடத்துக்கு சென்று மகாநாயக்க தேரரை சந்தித்து கலந்துரையாடும் போது மேற்கண்டவாறு வலியுறுத்தினர். அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை பல்வேறு தரப்பிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது.
2/3 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக அரசாங்கம் தாண்டோண்டித்தனமாக செயற்பட முடியாது. நாட்டின் கலாசாரத்துக்கு எதிராக விடயங்களை கல்விக் கொள்கையில் உள்ளடக்கினால் அது விளைவுகளை ஏற்படுத்தும். புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் அரசாங்கம் சகல தரப்பினரிடம் வெளிப்படையாக பேச்சுக்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயற்பட வேண்டும். நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு நடைமுறையிலுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை காட்டிலும் பாரதூரமானது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு சட்டமானால் நாட்டில் ஜனநாயகம் இல்லாதொழியும். ஊடக சுதந்திரம் அரசு அடக்குமுறைக்கு உள்ளாகும். ஆகவே இந்த சட்டவரைவை நீக்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தினர். அரசாங்கம் தனது தோல்விகளுக்கான பழியை அரசு அதிகாரிகள் மீது சுமத்தும் கலாசாரத்தை ஆரம்பித்துள்ளது. அமைச்சர்கள் தமது பொறுப்புகளில் இருந்து நழுவி செல்வதனால் செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் தீர்மானங்களை எடுக்க பயப்படுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி ஓராண்டுக்கு மேலாகியுள்ள நிலையில் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு போதிய அனுபவம் கிடைத்துள்ளது. சுமார் 40 லட்சம் மக்கள் வறுமையினால் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். இதுவே நாட்டின் இன்றைய யதார்த்தமாகும். மறுபுறம் நாடு பாரிய நிர்வாக நெருக்கடியை நோக்கி தள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நாட்டின் நிதி மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி மிகவும் முக்கியமானது. அரசியலமைப்பின் 153வது பிரிவின் கீழ் இப்பதவி சுயாதீனமானது என்பதுடன் அவர் ஜனாதிபதிக்கு கீழ் இயங்குபவர் அல்லர். மாறாக பாராளுமன்றத்துக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவர். ஜனவரி 1 புதிய நிதியாண்டு ஆரம்பமாகியுள்ள போதிலும் கணக்காய்வாளர் நாயகம் இல்லாததால் முக்கிய நிதி தீர்மானங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் முடங்கியுள்ளன. இது கோப் மற்றும் கோபா குழுக்களின் செயற்பாடுகளையும் முழுமையாக பாதித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என நாட்டை பாதுகாப்போம் தேசிய அமைப்பின் தலைவர் எல்ஏ குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட மனு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். பிரதமரின் தலைமையில் செயல்படுத்தப்படவுள்ள தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு அதன் மக்கள் மற்றும் புத்த சாசனம் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக அமைந்துள்ளது. மக்கள் மற்றும் நாட்டின் மீது அக்கறை இல்லாத ஒரு அறியாமை அரசாங்கத்தின் நேரடி விளைவுகள் இறுதியில் தேசத்துக்கும் பொதுமக்களுக்கும் கடும் பாதிப்புகளை விளைவிக்கும். கல்வி சீர்திருத்தங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஏனெனில் பௌத்த பிக்குகள் பிற மதங்களின் மதகுருமார்கள் ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிபுணர்களிடமிருந்து எந்த கருத்துக்களும் கூறப்படவில்லை. அதன்படி இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த எடுக்கப்பட்ட செயல்முறை அடிப்படையில் குறைபாடுகள் உடையது. எனவே செல்லுபடியாகாது. ஜனாதிபதி திசாநாயக்க நாட்டையும் அதன் மக்களையும் புத்த சாசனத்தையும் இந்த அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுப்பார் என குறிப்பிட்டுள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளினால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனையாளர்களின் மின்சார கட்டணங்களில் 2% அறவிடப்படும் என்ற அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனையாளர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல்பாடல்ல என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியோகபூர்வமாகவும் வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமாபாலா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும். ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதுவரை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் இழப்பாக கணக்கிடப்படுகின்றன. இந்த இழப்புகள் மின்சார சபையின் மொத்த இழப்புகளில் 2% எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 6 மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளும் மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் இந்த இழப்புகள் மின்சார பாவனையாளர்களிடமிருந்து பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள ஒரு மின்பரப்பாக்கி மீண்டும் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளது. இருப்பினும் அந்த மின்பரப்பாக்கியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இன்னும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படவில்லை. அடுத்த சில நாட்களில் அது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள 3 மின்பரப்பாக்கிகள் மூலம் 900 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்புக்கு சேர்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தற்போது ஒரு மின் உற்பத்தி நிலையம் மட்டுமே தேசிய மின்சார கட்டமைப்புக்கு மின்சாரத்தை பங்களிக்கின்றது. எனினும் மற்றொரு மின்பரப்பாக்கி இன்னும் செயல்படாமல் இருப்பதாகவும் அந்த மின்பரப்பாக்கியை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது.
தரமாறு ஆங்கில அச்சு புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வலைத்தளத்தை உட்புகுத்திய நபர் யார் என்பதை இனங்கண்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அப்படியாயின் குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த நபரை கைது செய்து ஏன் இதுவரை விசாரணை மேற்கொள்ளவில்லை என கேட்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஆங்கில புத்தக தொகுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சராக பிரதமர் கருணி கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்வதாக தெரிவித்து தரமாறு மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் ஏன் இந்த சர்ச்சைக்குரிய வலைத்தளத்தை புகுத்தினார். இது எதிர்பார்க்காமல் இடம்பெற்ற ஒன்றாக இருக்க முடியாது. அதனால் சர்ச்சைக்குரிய வலைத்தளத்தை பாடப்புத்தகத்தில் புகுத்திய நபர் இனங்காணப்பட்டிருந்தால் அவரை கைது செய்து ஏன் இதுவரை விசாரணை மேற்கொள்ளவில்லை? அப்படியானால் குறித்த நபர் இந்த நடவடிக்கையை அவர் தனது அபிப்பிராயத்தின் பிரகாரம் உட்புகுத்தவில்லை. மாறாக அவருக்கு கிடைத்த உரத்துவத்துக்கு அமையவே மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டுள்ளனர். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மத்யூ டக்வுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை மேற்படி சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம் குறித்து ஆளுநர் தெளிவுபடுத்தினார். வடக்கு மாகாணத்தில் விவசாயம், கால்நடை மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகள் மிகுந்த வளமுடையவை. ஆனால் இவை எவ்வித பெறுமதி செயற்பாடுகளும் அன்றி மூலப்பொருட்களாகவே இங்கிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. வடக்கில் இவற்றை பெறுமதி உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் இல்லை. போருக்கு முன்னர் இயங்கிய தொழிற்சாலைகளும் தற்போது இல்லை. எனினும் தற்போதைய அரசு இந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் 3 விசேட முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைசார் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை வழங்க உள்ளன. கடந்த கால ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றனர். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தமிழ் மக்கள் நம்புகின்றனர். அவர் மீது மிகுந்த எதிர்பார்ப்பையும் வைத்துள்ளனர். இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். facilities like electricity, infrastructure facilities to be provided to the firms, and then only there's also they will invite the investors to come and invest here. And now the environment is very conducive, very positive, and also we expect some employment opportunities to be created, and also Your Excellency, you also the northern province is very high potential for fishing and agriculture sectors, and dairy sectors also very, very important things. So sometimes I think that now recently before the conflict time there were so many industries function here, but unfortunately everything is between. Yes. We have requested earlier to start some exporters, some customs services to SMEs sectors or agriculture sectors or fishery sector. They can export their producers directly from the northern province. I see, yes. They agree to. See, so we're going to look at what more we can do, in particular with the border security agencies and with customs, to help them get their processes in. On border. Yes. It's a very large coastal area. Okay. That's a very high potential. And also the other in the other 4 districts we have enough tanks, irrigable